ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம ஐபிஎஸ்சி பார்க்க போறோம். ஐபிஎஸ்சி வந்து ரொம்ப ஈஸி, ஒரு 6 கோல்ஸ் தான். சரியா? The IPSC were developed in 2006 by JCI. Now JCI and WHO co-jointly promoting the following 6 international patient safety goals for increasing awareness about these goals and ensure safe delivery of care. So 6 IPSC இருக்கு. இந்த 6 IPSC நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 90% ஆஃப் மெடிக்கல் எரர் வந்து நடக்காம பேஷண்ட் கேர் நல்லா பாதுகாப்பான முறையில கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஐபிஎஸ்சி செட் பண்ணிருக்காங்க. இதுல 6 கோல் இருக்கு. ஃபர்ஸ்ட் கோல் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பேஷண்ட் கரெக்ட்லி. Second goal, improve effectiveness of communication. Third goal, improve the safety of high alert medications. Fourth goal, ensure correct site, correct procedure, correct patient surgery. Fifth goal, reduce risk of healthcare associated infection. Sixth goal, reduce risk of patient harm from falls. இதுல ஐடென்டிஃபை பேஷண்ட் கரெக்ட்லி அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2 ஐடென்டிஃபிகேஷன் பேஷண்ட் கிட்ட வச்சுக்கணும். ஒன்னு ஐடி பேண்டு, இன்னொன்னு யூபிஹெச்ஐடி. பேஷண்டோட ரூம் நம்பரோ வார்டு நம்பரோட நம்ம ஐடென்டிஃபையா எடுத்துக்க கூடாது. இம்ப்ரூவ் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல நம்ம இந்த கேர் ஆஃப் பிளான், பேஷண்ட் கிட்ட கன்சல்ட் வாங்குறது, ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்றது, ஸ்பெஷல் சிச்சுவேஷன் கம்யூனிகேஷன், ஸ்பைக், சிஸ்பார் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் இம்ப்ரூவ் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். மூணாவது, இம்ப்ரூவ் த சேஃப்டி ஆஃப் ஹை அலர்ட் மெடிகேஷன்ஸ். ஹை அலர்ட் மெடிகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் எலக்ட்ரோலைட்ஸ் எப்படி டைல்யூட் பண்ணணும், யார் பண்ணணும், அது யார் அண்டர் மானிட்டர் பண்ணணும், கிளினிக்கல் பார்மசிஸ்ட் வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணணும், சீனியர் நர்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் ஹை அலர்ட் மெடிகேஷன்ஸ்க்கு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் இம்ப்ரூவ் த சேஃப்டி ஆஃப் ஹை அலர்ட் மெடிகேஷன்ஸ். என்ஷூர் கரெக்ட் சைட், கரெக்ட் ப்ரொசீஜர், கரெக்ட் பேஷண்ட் சர்ஜரிக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சைன் இன், டைம் அவுட், சைன் அவுட் 3 இது WHO சர்ஜிக்கல் சேஃப்டி செக்லிஸ்ட் யூஸ் பண்றோம். அது எதுக்காக யூஸ் பண்றோம்ன்றதுன்னா இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான். ராங் சைட், ராங் ப்ரொசீஜர், ராங் பேஷண்ட் இல்லாம நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் அந்த சர்ஜிக்கல் சேஃப்டி செக்லிஸ்ட் எல்லாரும் லவுடா படிக்கணும். பிஃபோர் சர்ஜரி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பேஷண்ட்க்கு பிளட் லாஸ் இருக்கா, அலர்ஜிக் இருக்குமா, அந்த மாதிரி எல்லாம் நம்ம லவுடா சொல்லணும்ன்றதுக்கு அந்த செக்லிஸ்ட நம்ம யூஸ் பண்றோம். ஃபிஃப்த் ஐபிஎஸ்சி வந்து ரெடியூஸ் ரிஸ்க் ஆஃப் HAI. பேஷண்ட் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு HAI ஹாஸ்பிட்டல் அக்வைர்ட் இன்ஃபெக்ஷன், அசோசியேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு ஆயிடக்கூடாது. அதுதான் ஃபிஃப்த் கோல். ஸோ சிக்ஸ்த் கோல், ரெடியூஸ் ரிஸ்க் ஆஃப் பேஷண்ட் ஹார்ம் ஃப்ரம் ஃபால்ஸ். பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து வல்னரபிள் குரூப்க்கு எந்த மாதிரி கேர் கொடுக்கணும், பேஷண்ட்டுக்கு கரெக்டா எஜுகேட் பண்ணிருக்கோமா, ஃபேமிலிக்கு எஜுகேட் பண்ணிருக்கோமா, நர்ஸ் கால் பட்டன் பத்தி சொல்லியிருக்கணும், அவங்க வாஷ்ரூம் போகும்போது இல்லை வெளியே நடக்கும்போது தனியா போகக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் எஜுகேட் பண்ணணும். அது வந்து ஏன்னா ரிஸ்க் ஃபால் ரிஸ்க்ல இருந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ம் ஆகுது அப்படின்றது ஒரு டேட்டா சொல்லுது. 98% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து ஃபால் ரிஸ்க் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா சொல்றாங்க. ஸோ இதுதான் 6th ஐபிஎஸ்சி கோல். இப்போ இந்த 6 ஐபிஎஸ்சியும் ஞாபகம் வச்சுக்க முடியல, எனக்கு மறந்துருது, எனக்கு ஈஸியா சொல்ல தெரியுது இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்கிற மாதிரி. இப்ப நீங்க ஒரு நர்ஸ், போஸ்ட் ஆஃப் வார்ட்ல இருக்க ஒரு நர்ஸ் ஒரு பேஷண்ட் கேர் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, உங்களோட பேஷண்டோட யூபிஹெச்ஐடி பாக்குறீங்க, நேம் பாக்குறீங்க, ஃபைல் எடுத்துட்டு பேஷண்ட் ரூமுக்கு போறீங்க. பேஷண்ட் கிட்ட போய் நீங்க கரெக்ட் அவங்க ஐடி பேன் பாக்குறீங்க. ஐடென்டிஃபை பேஷண்ட் கரெக்ட்லி இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்ப்ரூவ் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். போய் பேஷண்ட் கிட்ட நின்றுட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா, ஏதோ பேசுவீங்களா, சாப்பிட்டீங்களா, மெடிசன் ஏதாவது கொடுத்தாங்களா, உங்களை என்ட்ரியோட வைக்க சொல்லியிருக்காங்க, லஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நாங்க அதை கிளியர் கொடுத்துருக்கோம், ஏதோ ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, பேஷண்டோட கேர் பத்தி பேசுவோம். அப்ப நீங்க இந்த 2வது பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாமா, இம்ப்ரூவ் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்.
மூணாவது என்ன பண்ணுவீங்க, பேஷண்ட்டுக்கு மெடிகேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஷண்ட்டுக்கு என்ன மெடிகேஷன் என்ன டாக்டர்ஸ் ஆர்டர் என்ன இருக்கோ அது நீங்க பேஷண்ட்டுக்கு கொடுக்குறீங்க. அப்போ இம்ப்ரூவ் த சேஃப்டி ஆஃப் ஹையர் அண்ட் மெடிகேஷன் இந்த ஸ்டெப்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்தது போஸ்ட் ஆப் பேஷண்ட்னு சொல்லிருக்கேன் உங்களுக்கு. அப்ப அந்த பேஷண்ட் சர்ஜரி நடந்த சைட் நீங்க பாப்பீங்களா, கேர் கொடுத்தீங்களா, எப்படி இருக்கு, ஏதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிட்டா, நல்லா இருக்கான்னு எதுவும் பாப்பீங்க. அப்போ என்ஷூர் கரெக்ட் சைட், கரெக்ட் ப்ரொசீஜர், கரெக்ட் பேஷண்ட் சர்ஜரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்ல ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பேஷண்டோட சரௌண்டிங் பேஷண்ட் எல்லாம் போட்டுட்டீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, ஹேண்ட் ரப்போ ஹேண்ட் வாஷோ பண்ணுவீங்களா? அப்ப ரெடியூஸ் ரிஸ்க் ஆஃப் HAI. அதே பேஷண்ட் அந்த கையிலேயே போய் டோர் நாபோ அடுத்த பேஷண்ட்டையும் நம்ம டச் பண்ணக்கூடாது. அப்போ ரெடியூஸ் ரிஸ்க் ஆஃப் HAI ஞாபகம் வச்சுக்கலாமா? ரெடியூஸ் ரிஸ்க் ஆஃப் HAI 5th IPSC ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஷண்ட் இப்ப பாத்துட்டீங்க, நீங்க பேஷண்ட் அப்படியே நம்ம பாத்துட்டு வந்துருவோமா, பெட் ரைல்ஸ் எடுத்துட்டு இருக்கோம்ல, அப்ப ரெடியூஸ் ரிஸ்க் ஆஃப் பேஷண்ட் ஹார்ம் ஃப்ரம் ஃபால்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாமா? இந்த பாயிண்ட்ல பேஷண்டோட பெட் ரைல்ஸ் நீங்க எடுத்து போட்டு பேஷண்ட்டை கேர் கொடுத்துட்டு வந்துடுறீங்க. இப்போ இந்த 6 ஐபிஎஸ்சியும் இந்த ஒரு சிச்சுவேஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம். எனக்கு மறந்துருக்கு, ஞாபகம் இருக்குல்ல அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. வணக்கம்.